Hello friends, welcome to Taj Beauty Recipe. இந்த வீடியோல இயற்கையான முறையில ஷாம்பு எப்படி வீட்லயே தயார் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த ஷாம்பு முடியை சுத்தம் பண்றது மட்டும் இல்லாம பொடுகை நீக்கி முடி உதிர்வையும் தடுக்கக்கூடியது. இந்த ஷாம்பு எப்படி பண்ணலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்டான பியூட்டி ரெசிபியும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். இந்த ஷாம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பூந்திக்கொட்டை எடுத்துக்கோங்க. இந்த பூந்திக்கொட்டை நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. அடுத்தது வெந்தயம், அதுக்கப்புறம் வேப்பிலை எடுத்துக்கோங்க. வேப்பிலை இந்த மாதிரி கொழுந்தான இலைகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் பார்த்திங்கன்னா இதுவும் நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் ஈஸியாக கிடைக்குது. இந்த ஷாம்பு தயார் பண்ணுறதுக்கு இந்த பூந்திக்கொட்டைகளை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இந்த பூந்திக்கொட்டைகளை ரெண்டாக உடைச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரியான சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸை எடுத்து தூர போட்டுட்டு இதுக்கு மேலே உள்ள இந்த தோல் பகுதியை மட்டும்தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். இந்த ஷாம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 பூந்திக்கொட்டைகளை உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூந்திக்கொட்டைகளை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடைசியாக வெட்டிவேர் இந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொருட்களை 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். வெந்தயமும் பூந்திக்கொட்டையும் நல்லா இந்த அளவு ஊறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேப்பிலை கொழுந்து 1 கைப்பிடி அளவுக்கு இந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க வைக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பூந்திக்கொட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட தலைமுடியை நல்லா சுத்தமாக்கும். இப்போ இந்த ஷாம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை மென்மையாக்கக்கூடியது, பொடுகையும் போக்கக்கூடியது. வேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக இருக்கிறதால நம்ம தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு, தலை அரிப்பு, தலையில் ஏற்படக்கூடிய அலர்ஜியெல்லாம் போக்கக்கூடியது. இதை நல்லா பாதியாக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் இருக்கிற வெட்டிவேர் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைச்சி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, நம்ம முடிக்கு நல்ல ஒரு நறுமணத்தையும் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த ஷாம்பு பாதியாக வற்றினதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இயற்கையான ஷாம்பு ஈஸியாக நம்ம வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு. இந்த ஷாம்பு நம்மளோட தலையில் உள்ள பொடுகு பிரச்சனை, முடி உதிரி பிரச்சனைக்கு நம்மளோட முடிக்கு மென்மையை கொடுக்கக்கூடியது, அதோட நம்மளோட தலைமுடியை நல்லா சுத்தப்படுத்தக்கூடியது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஷாம்பு தயார் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.